அல்லேலூயா. அது வார்த்தைக்கு நேரம் நம்முடைய இருதயத்தை திருப்பவும். கர்த்தர் நம்மோடு கூட பேச ஆவலாக இருக்கிறார். எத்தனை பேர் கேட்க ஆவலாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். தேவனுடைய வழி உத்தமமானது, தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார், தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோமா? அவரை நம்புகிற யாவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். இப்போ சொல்ல போகிறோம், அவரை நம்புகிற எனக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அவரை நம்புறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு யாவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார்னா பிள்ளைகளுக்கு அவர் கேடகமாக இருக்காமல் இருப்பாரா? நாளை செய்தியின் தலைப்பு நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். அல்லேலூயா. அவரை நம்பி இருக்கிறீங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுறாரு, நான் உனக்கு கேடகம், நான் உனக்கு அரணாக இருக்கிறேன், நான் உனக்கு பலனாக இருக்கிறேன், நான் உனக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, அவர் நமக்கு கேடகமாக இருக்கும் பொழுது நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர். அல்லேலூயா. அவர் எனக்கு கேடகமாக இருக்கும் பொழுது நான் உலகத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம். சங்கீதக்காரன் சொல்கிறாரு, கர்த்தரின் வலது பாரிசத்தில் மனுஷன் எனக்கு என்ன செய்வார். அல்லேலூயா. அவர் என் பக்கத்தில் இருக்கிறாரு. அவர் படைச்ச மனுஷன் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். அல்லேலூயா. இதனால் இந்த வார்த்தை கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. கேடகமாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் அவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன, அவர் கேடகமாய் இருக்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ளுகிற நன்மைகள் என்ன என்பதை சில வசனங்களின் ஆதாரத்தின் மூலமாய் நாம் தியானித்து கர்த்தருடைய இரக்கத்தின் நிமித்தமாய் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதே சங்கீதம் 18ஆம் அதிகாரத்தில் 39ஆம் வசனம் வாசிக்கலாம். யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி, யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தினால் இடைக்கட்டி, என்மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். என்மேல் எழும்பினவர்களை என் கீழ் என்ன செய்கிறாராம்? மடங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உங்களை அவர் யுத்தத்துக்கு என்ன செய்கிறார்? என்ன செய்கிறார்? என்ன செய்கிறார்? யுத்தத்துக்கு போறவங்க எப்படி போவாங்க? அப்படிலாம் போக மாட்டாங்க. யுத்தத்துக்கு போறவங்க எப்படி போவாங்க? யுத்தத்துக்கு போகிற குதிரையை கூட டெஸ்ட் பண்ணி தான் என்ன செய்வாங்க? யுத்தத்துக்கு அனுப்புவாங்க. ரத்தத்தை பார்த்தோ, கத்தியை பார்த்தோ, ஈட்டியை பார்த்தோ என்ன செய்யக்கூடாது? பின்வாங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. ஆமென். நீதிமொழியில் போட்டிருக்கு, ஒன்றுக்கும் பின்னடையாதுமாகிய சிங்கம் போர் குதிரை. குதிரை அதில் வருது, லிஸ்ட்டில் வருது. ஆமென். யுத்தத்துக்கு போகும்பொழுது எதை குறித்து என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. அம்பை எய்யும் போது அம்பை குறித்து என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. ஈட்டியை தூக்கும் போது ஈட்டியை குறித்து மிரளக்கூடாது. இதெல்லாம் யுத்தத்துக்கு போகும்போது சாதாரண ஒரு மிருக ஜீவனுக்கே பழக்க வைக்கிற பழக்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் சும்மா இருப்பீங்க, நான் யுத்தம் பண்ணுவேன், ஆனாலும் உங்களை பலத்தினால் இடை கட்டுவேன். அல்லேலூயா. உங்களுக்கு பலன் இருக்குதான்னு கேட்டால் சுயபலத்தினால் ஒன்றும் இல்லை. கர்த்தர் கொடுக்கிற பலன் என்ன செய்கிறது? நம்மை நிரப்புகிறது. ஆனாலும் கிரியையும் கர்த்தரை என்ன செய்கிறார்? செய்கிறவராக இருக்கிறார். என்னை பலத்தினால் அவர் இடை கட்டுகிறார். யுத்தத்திற்கு என்னை அவர் பலத்தினால் இடைக்கட்டி என்மேல் எழும்புகிறவர்களை என் கீழ் என்ன செய்கிறாராம்? அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாக கேடகமாக இருந்தாருன்னா, நீங்கள் கர்த்தரை நம்பி இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் மேல் எழும்புகிறவர்களை உங்களுக்கு கீழே மடங்கடிக்க பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்பதற்கு இதை ஆண்டவர் ஒரு ஆதாரமாக ஒரு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிற மாதிரி என்ன செய்கிறார்? ஒரு காரியத்தை உங்களுக்கு
அதை வாய்க்க பண்ணுறார். என்னன்னா, உங்கள் கூட அவர் இருக்கிறார்ன்றத, உங்கள் மேலே எழும்புகிறவர்களை உங்கள் கீழே இறக்க பண்ணி அவர்களை மடங்கடித்து அவர்களுக்கு மேலாக உங்களை உயர்த்தி கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறேன் என்பதை நிரூபிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தாவீதுக்கு அதை செய்தார், தானியேலுக்கு அதை செய்தார், ஆபிரகாமுக்கு அதை செய்தார், ஈசாக்குக்கு அதை செய்தார், உங்களுக்கு எனக்கும் செய்வார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? சிங்கக்கேபியில் போட்டு நீங்களும் நானும் உயிரோட வந்துடுவோமா? வருவான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. தானியேலின் தேவன் நம்முடைய தேவன். ஆமென். அனனியா, மிஷாவேல், அசரியா தீயில போட்டாங்க, உயிரோடு வந்தாங்களா? வந்தாங்க. அவருடைய தேவன் அவளை பலத்தினால் இடை கட்டினார்னா என்னையும் பலத்தினால் இடை கட்டுறார். அவர்களை தூக்கி போட்டவருக்கு முன்பதாக அவனை சாட்சியாக நிறுத்தினார்னா என்னையும் சாட்சியாக நிறுத்துவார். சிங்கத்திலிருந்து கெபியிலிருந்து தூக்கி எடுக்கும் பொழுது ராஜா வந்து கேட்குறாரு, தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? 2 நிமிஷம் சைலண்டாக இருந்து சொல்கிறேன், ராஜாவே நீர் வாழ்க, என் தேவன் என்னோடு கூட இருந்தார். அல்லேலூயா. அவர் என்ன பலப்படுத்துகிறார். என்ன பலப்படுத்துகிறார் தெரியுமா? சிங்கம் பக்கத்தில் இருக்கும், பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன். அல்லேலூயா. பலத்தினால் இடை கட்டி என் மேல் எழும்பாதபடி என் கீழ் இறங்க செய்கிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அவரை நம்பினா மட்டும் போதும், நீங்கள் அவரை சார்ந்து கொண்டால் மட்டும் போதும், நீங்கள் அவரை இறுகி பற்றி பிடித்து கொண்டால் மட்டும் போதும். உண்மை விடமாட்டேன் ஆண்டவரே. யாக்கோபு, இப்பொழுது விடையட்டும், போக விடு. இல்லை ஆண்டவரே, நீங்கள் ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை விடமாட்டேன், பிடித்து கொண்டால் மட்டும் போதும். அவர் உங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 18ஆம் அதிகாரத்தில் அந்த முன்னாடி இருக்கிற அந்த பேராகிராஃப் வாசிக்கலாமா? ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது. பாருங்க, சொல்லும் போதே வார்த்தை அழகா ஆண்டவர், கர்த்தருடைய தாசன், இயேசு தேவனுடைய பிள்ளையாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும், கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைகளுக்கும், சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடின பாட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தார். அந்த வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை. ஆமென். மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை, எந்த கல்லறையும் அவரை கட்டி காக்க முடியவில்லை. கிறிஸ்து இயேசு ராஜா சிங்கம் போல வெற்றி சிறந்தார், அவர் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. அவரை மகிமையாய் பாடுகிற பாடல் அந்த வார்த்தை சொல்லுது, அவர் உயிரோடு கூட இருக்கிறார், அவர் எனக்காக உயிரோடு எழுந்தார், அவர் எனக்காக ஜீவிக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை நடத்தும்படியாய், என்னை விசாரிக்கும்படியாய், என்னை பாதுகாக்கும்படியாய், என்னை கரம் பிடிக்கும்படியாய், என்னை தேற்றும்படியாய் அவர் சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்தி உன் கூட இருக்கிறேன், உன்னை நடத்துவேன், உன்னை விசாரிக்கிற கர்த்தர் நான், அம்போன்னு விடுகிறவர் அல்ல. ஆமென். என்னை ஆற்றி தேற்றுகிற நல்ல தகப்பனை நான் ஆராதிக்கிறேன். நீங்கள் வசனம் சொல்லுது, அவன் தன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் கர்த்தர் தன்னை விலக்கி மீட்டு ஸ்பெஷலாக ஒரு ஆளை சேர்த்து சொல்கிறாப்புல, சவுலின் கையுக்கும். ஆமென். சவுலின் கையுக்கும் என்னை கர்த்தர் விடுவித்த நாளிலே அவன் பாடின பாட்டு. என்ன பாட்டு பாடுறாரு? நம்ம வாசித்த வசனத்தில் 30ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, அவர் எனக்கு கேடகமாக இருந்தார். சவுல் தான் ராஜா, என்னை குத்துறதுக்கு, என்னை கொல்றதுக்கு பல முறை வகை தேடினான். அவனோடு கூட தான் அநேக சத்துருக்கள் இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் எனக்கு கேடகமாக இருந்தார். அல்லேலூயா. நம்ம சும்மா சாதாரணமாக அது வார்த்தையை வாசித்து முடிச்சிடுறோம். தாவீதிட்ட போய் கேட்டால் தான் தெரியும் அவர் எத்தனை வாட்டி ஒளிஞ்சார், எத்தனை வாட்டி ஓடினார், எத்தனை குகைக்குள்ளே ஓடினார், எத்தனை இடத்துல மாட்டினார், எத்தனை இடத்துல பரதேசியை போல திரிந்தார், எத்தனை இடத்துல சோறு தண்ணி கிடைக்காம திரிந்தார். இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் அவர் சொன்னார்னா அவர் கண்கலங்கி என்ன செய்வார், சொல்லுவார். நம்ம ஈஸியாக படிக்கிறோம், ஆனால் அர்த்தத்தை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா உங்கள் இருதயம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். எவ்வளவு ஆபத்துகள், எத்தனை பொல்லாப்புகள், ஆனாலும் கர்த்தர் என்னை பாதுகாக்க எனக்கு கேடகமாக இருந்தார். ஏன்னு சொன்னால் ஒரே ஒரு காரியம்தான், நான் அவரை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் அவரை நம்பி இருப்பீங்கன்னா, உங்கள் நம்பிக்கை அவர் மீது இருக்குமானா, கர்த்தரை நீங்கள் நம்பிக்கையாய் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் உங்கள் சார்பில் நிற்பார். அல்லேலூயா. பொல்லாப்பு வரும்,
பிரச்சனை வரும், சிங்கக்கெபி வரும், சூளை நெருப்பு வரும். உங்களுடைய சொந்த இடத்தை நீங்கள் தூர்வாரி தோன்ற இடத்த அவங்க இடம்னு சொல்லி பிடுங்குவாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கும். ஆனால் கடைசியில் என்ன நடக்கும் தெரியுமா? நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே, கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறாராமே, நீர் என் மீது என்ன செய்யாதீங்க, என் மேலே கோவப்பட்டு என்னை இது செஞ்சிடாதபடி நாங்கள் உம்மோடு கூட உடன்படிக்கை பண்ண வந்தோம். அல்லேலூயா. சத்துருக்களை உன்மேல் எழும்பினவர்களை உனக்கு கீழாக என்ன செய்வார்? கொண்டு வருவார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவரை சார்ந்திருக்கணும், அவரை நம்பி இருக்கணும். எந்த நிலைமையானாலும் அவரை நம்பி இருக்கணும். ஆமென். ஏற்றமோ தாழ்வோ மேன்மையோ கீழையோ எந்த சூழ்நிலையாக இருக்கட்டுமே, நீங்கள் அவரை மட்டும் சார்ந்து கொள்ளுங்க. அவர் உங்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் இரண்டாவது என்ன செய்கிறார்? அதே சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் உம்மை நம்புகிற யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக, நீர் அவர்களை காப்பாற்றுவீர். நீர் அவர்களை காப்பாற்றுவீர். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் என்னை காப்பாற்றுவார், கர்த்தர் என்னை காப்பாற்றுவார், கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். அல்லேலூயா. எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி இந்த உலகத்தை அண்ட சராசரங்களையும் படைத்து சர்வ அதிகாரத்தின் தன் கரத்தில் வைத்திருக்கிற ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிறார். வசனத்தில் அழகாக சொல்றாரு. மறுபடியும் வாசிக்கலாம். அந்த வார்த்தை மட்டும் வாசிங்க. உம்மை நம்புகிறவர்கள் யாவரையும் என்ன செய்வீர்? சந்தோஷிக்க பண்ணுவீர். நீர் அவர்களை காப்பாற்றுவீர். அல்லேலூயா, அல்லேலூயா. நீர் அவர் என்ன செய்வீர்? வண்டி ஓட்டும் போது கண்ணை மூடி தூங்கிட்டேன். விடிய வண்டி ஓட்டுறேன். காலையில் எடுத்தது வண்டி ஓட்டுறேன். வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போதே தூங்கிட்டேன். வண்டி என்னடா ஒரு சைடாக இழுக்குது அப்படின்னு தூக்கத்தில் யோசிக்கிறேன். அப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, வண்டி புதுக்கோட்டையிலேருந்து விருந்தருக்கு வர வழி வர பாதை வந்துட்டுருக்கிறேன். வண்டி பைபாஸ் ரோட்லேருந்து அடுத்து சர்வீஸ் ரோடுக்கு இறங்கி, சர்வீஸ் ரோட்லேருந்து அடுத்து வயலுக்கு இறங்கி, வயலில் நடுக்காட்டில் போயிட்டுருக்கு. அல்லேலூயா. புதுக்கோட்டையில் கர்த்தர் விவசாயிகளை வைத்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். நல்லதில் அவங்க வரப்பு வயல் வைக்கலன்னா அன்றைக்கி வேறு எங்கே தான் இருக்கணும். என்னடா இது வண்டி எங்கேயோ நிற்கிது, நான் பக்கத்தில் உட்காந்து அவர் சொல்கிறாரு, தயவு செய்து அங்கேயும் முட்டி போட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறா. இந்நேரத்துக்கு பரலோகத்தில் ஆண்டவரை பார்த்துருப்போம். இல்லை இங்கே ஒன்று என்ன செஞ்சுருக்கிற, இப்படி பண்ணுறியாடா அப்படின்னாரு. அண்ணே, நீங்களும் ஊழியக்காரரு, நானும் அவரை நம்புகிற யாவரும் என்ன செய்கிறாரா? காப்பாற்றுறார். அல்லேலூயா. உங்களை காப்பாற்ற வல்லவருங்க. ஆமென். எத்தனையோ விபத்துகளை சொல்ல முடியும், எத்தனையோ ஆக்சிடெண்ட்டை சொல்ல முடியும். கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார். நான் உயிரோடு இருப்பது கர்த்தருடைய சாட்சி, கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபை. 3வது மாடியிலேருந்து நீங்கள் விழுந்து பொழைச்சிருவீங்க. நிற்கிறேன் நான் உயிரோட சாட்சியா. 3வது மாடியிலேருந்து கீழே விழுந்து தூக்கத்தில் கீழே, அதுவும் சந்துக்குள்ளே ஏறுற கலப்பை கல் அம்மிக்கல் எல்லாம் இருக்குது, விழுந்து பிழைச்சி நிற்கிறேன். கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா நம்ம அவரை நம்பி இருக்கிறதுனால. அல்லேலூயா. என்ன அவர் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய இருதயம் நம்மை காப்பாற்றுவதில் ரொம்பவும் ஆர்வமாக இருக்கிறது. நோவாவை அவர் உலக அழிவிலிருந்து என்ன செய்தார்? காப்பாற்றினார். அல்லேலூயா. உங்களை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். உங்கள் விசுவாசம் அவரை முழுவதுமாய் சார்ந்து கொள்ளுங்க. அவரை நம்பி அவர் என்ன செய்யுங்க? முழுவதுமாய் சார்ந்து கொள்ளுங்க. நோவாவை காப்பாற்றினவர் நம்மையும் காப்பாற்ற போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், தமஸ்குக்கு அடுத்த சீரியாவிலே தானியங்களை வைத்தான். சீரியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டினார்கள். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அல்லேலூயா. கவனிங்க, சீரிய தேசம் தாவீதை எப்போ கொல்லலான்னு தேடுற தேசம். சீரிய தேசத்தில் தான் இவன் நிறைய சின்ன சின்ன கிராமங்களெல்லாம் கொன்று அடித்து அவங்கள காலி பண்ணி அவங்கள எல்லாரையும் அவன் அடக்குகிற காலமாக அந்த நாட்கள் இருந்தது. அவங்க எல்லாருமே இவன் மேலே கொஞ்சம் கோபமாக தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ
கர்த்தர் அவனை அடைக்கலம் தேடி எங்கே அனுப்பிச்சிருக்கிறாருன்னா, அவன் அடைக்கலம் தேடி எங்கே போய் சீரிய தேசம் போயிருக்கான். சீரிய தேசத்தில் போய் அடைக்கலம் தேடி போனவனை அங்கே என்ன செய்கிறாங்க, இவனுக்கு கப்பங்கட்டும்படியாக கர்த்தர் வச்சதும் இல்லாமல் கர்த்தர் அவனை என்ன செய்கிறாரா, அவன் போன இடமெல்லாம் காப்பாற்றினாரான். அந்த ஒரு தேசம் மட்டும் அல்ல, அவன் எங்கெல்லாம் போனானோ அந்த இடமெல்லாம் என்ன செய்கிற கர்த்தர் அவனை. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, நீங்கள் எங்கே போனாலும் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். பைபிள் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பாதாளத்தில் படுக்க போட்டாலும் வானத்துக்கு ஏறினாலும் நீ அங்கேயும் என்ன செய்கிறீர், இருக்கிறீர். நான் எங்கே போனாலும் என்ன செய்கிறீங்க. அப்புறம் ஏன் ஆண்டவர் என்னை கைவிட்டீங்கன்னு நீங்கள் கேட்பீங்க. இல்லைண்ணா, நானுமே கேட்டேன். நீங்கள் தான் எங்கே போனாலும் கூடவே என்ன செய்கிறீங்க, நிழல் மாதிரி பின்னாடியே வரீங்களே, அப்புறம் ஏன் ஆண்டவர் கைவிட்டீங்க. நீ என்ன செய்யலை, கூப்பிடல, நான் என்ன செய்யலை. அல்லேலூயா. கவனிங்களேன், இப்போது நான் ஆண்டவரை என் கூட வாங்க ஆண்டவரை என்ன செய்கிறேன். நான் ஒரு ட்ராமா நடித்தோம். அப்படி முன்னாடி ஜெபம் பண்ணும்போது முட்டி போட்டு, ஆண்டவரே இன்றைக்கி நாள் முழுசு என் கூட என்ன செய்யுங்க, வாங்க. ஜெபம் பண்ணியாச்சு, என்னது வாங்க. எந்திரிச்சு போகிற இடம் எங்கன்னா சினிமா தேட்டரு. எங்கே போகிறோம், எந்திரிச்சு போகிற இடம் சினிமா தேட்டர். இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, ஆண்டவர் கூட வந்துட்டார். சினிமா தேட்டர் வாசலில் போய் திரும்பி பார்த்தா ஆண்டவர் பக்கத்தில் நிற்கிறார். ஆண்டவரே இங்கெங்கே வந்தீங்க. உடனே அவர் சொல்கிறார், நீ தானேப்பா கூட வா அப்படின்னு சொன்னீங்கப்பா. அதுக்குன்னு எல்லா இடத்துக்குமா வருவீங்க, இங்கே நீங்கள் வரலாமா. டேய், நான் வரலாமாண்ணா, நீ போகலாமா. ஐயோ, அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் நான் வரணும்னு சொல்கிற இடத்து மட்டும் தான் என்ன செய்யணும், வரணும். நான் வரக்கூடாது சொல்கிற இடத்துல என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இன்றைக்கி நம்ம எல்லாரும் அதுதான் என்ன செய்கிறோம். நம்ம கூப்பிட்றது என்னவோ, ஆண்டவரே எல்லா இடத்துக்கும் என் கூட வாங்கன்னு கூப்பிட்றோம். போகும்போது நம்ம வேலையை நம்ம இஷ்டத்துக்கு நமக்கு தோன்றபடி செஞ்சுட்டு அப்புறமா தான் அவரை கூப்பிட்றோம். அல்லேலூயா. இது ஆண்டவர் தப்பு இல்லைங்க, நம்ம தப்பு. இது ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நான் செஞ்சுருந்தா அது சரியாக இருந்திருக்கும். இப்போ நான் என்ன செய்கிறேன், நான் செஞ்சுட்டு நான் எல்லாவற்றையும் முடிச்சுட்டு இப்போ இது சரியில்லைன்னு தெரிஞ்ச உடனே என்ன செய்கிறேன், ஆண்டவர்கிட்ட நான் வரேன். ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே. நம்ம பண்ணுற பெரிய தவறு இதுதான். அநேக நேரங்களில் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல, நம்ம செய்கிற காரியங்கள் வாய்க்கலை. இதுதான் காரணம். என்னன்னா, கேட்டு செய்கிறதில்ல, செஞ்சுட்டு என்ன செய்கிறது, கேட்குறது. செய்யக்கூடாததை செய்வதும் பாவம், செய் என்று சொன்னதை செய்யாமல் இருப்பதும் பாவம். சவுலிடத்தில் கர்த்தர் சொன்னார், ஒருவரையும் மீதியாக என்ன செய்யாத, வைக்காத, எல்லாரும் என்ன செஞ்சிரு, அழிச்சிரு. அமலேக்கியர் ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இது கர்த்தருடைய கட்டளை. ஆனால் சவுல் சொல்கிறாரு, ஆண்டவருக்கு பலியிடும்படியாக என்ன செய்தேன், இவைகளை உயிரோடு வைத்து. ஆண்டவர் சொல்கிறாரு, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். முதல்ல நான் என்ன சொன்னனோ அதற்கு என்ன செய், கீழ்ப்படிய. பின்பு உன்னுடைய பலியை குறித்து நான் என்ன செய்கிறேன், யோசிக்கிறேன். ஆண்டவர் நம்ம இடத்துல இந்த காலையில் உங்களோடு கூட பேசுகிறார். உங்களுடைய தவறுகளை ஒருவேளை ஆண்டவர் சுட்டி காட்டுறத கூட இருக்கலாம். கவனிங்க, செஞ்சுட்டு கேட்காதீங்க, கேட்டுட்டு என்ன செய்யுங்க, செய்யுங்க. அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யம், முதலாவது கர்த்தருடைய சமூகம், முதலாவது கர்த்தருடைய ஆலோசனை, பின்பதாவது இவைகள் எல்லாம் என்ன செய்யுங்க, ஆண்டவருடைய கிருபை நிமித்தமாக ஆலோசனை நிமித்தமாக செய்வீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அடுத்த ஒரு வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில், மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். கர்த்தரை நம்பி இருக்கிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் என்ன செய்வான். ஆமென். சொல்லுங்களேன், சொல்லுங்க. நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவேன். ஏன்னா நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க விரும்புகிறார். உங்களை ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க விரும்புகிறார். ஆமென். கண்மலையில் நிறுத்தி என்னை அழகு பார்க்கும் தெய்வமே, காலமெல்லாம் உடனிருந்து நடத்துகின்ற தெய்வமே, தகப்பானே, என் தந்தையே, வாழ்வே நீதானையா. என் தேவன் பாதாளத்தில் நிறுத்தி அழகு பார்க்கிறவர் அல்ல, கண்மலையில் நிறுத்தி அழகு பார்க்கிறவர். ஆமென்.
அவருடைய பிள்ளைகளை அவர் கொண்டு போய் கண்மலையில் வைக்கிறார். பறந்து காக்கிற பட்சி கழுகு தன் குஞ்சுகளை எங்கே மரபொந்து அடியிலே உட்கார வைக்குது, பாதுகாக்குது. அங்கேயா கூடு கட்டுது? கண்மலையின் வெடிப்பில் தான் என்ன செய்யும்? அது கூடு கட்டும். ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய பிள்ளைகளை நான் கண்மலையின் வெடிப்பில் வைத்து என்ன செய்கிறேன்? பாதுகாக்கிறவராக இருக்கிறவங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் அவரை நம்பி இருக்கணும். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் நம்பினா மட்டும் போதும். நீங்கள் நம்பி இருந்தால் மட்டும் போதும். நீங்கள் அவரை சார்ந்து கொண்டால் மட்டும் போதும். அல்லேலூயா. அழகாக ஒரு வசனம் இருக்குது, அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவரையே நம்பியிருப்பதினால் பூரண சமாதானத்தோடு அவனை அவர் என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். அல்லேலூயா. ஒரு பூரண சமாதானத்தோடு அவரை பாதுகாக்கணுமா? அவரை முழுசாக நம்புங்க. அவரை முழுசாக நம்புங்க. கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் அது முழுசாக என்ன செய்யணும்? இருக்கணும். அரை கடுகு கடுகு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. முழு கடுகு என்ன செய்யணும்? அல்லேலூயா. இருக்கிறதே கடுகு, இதில் வேறு அரை கடுகு கடுகு. நம்ம ஆட்கள் விட்டால் இன்னும் அணுக்கணக்கில் கூட என்ன செய்வாங்க? பிரிப்பாங்க. இல்லை, முழுமையுமா அவர் என்ன செய்யுங்க? நம்புங்க. முழுமையுமா அவரை சார்ந்து கொள்ளுங்க. முழுமையுமா அவரை பற்றி பிடித்து கொள்ளுங்க. கர்த்தர் நடத்துகிறவராக இருக்கிறார். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் வாசிக்கலாமா? தேவன் நான் நம்பி இருக்கிற துருகமும், தேவன் நான் நம்பி இருக்கிற துருகமும், என் கேடகமும், என் கேடகமும், என் இரட்சணிய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமும், புகலிடமும், என் புகலிடமும், என் இரட்சகருமானவர். என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே. என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதுகிறாரு, கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைகளுக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது இந்த வசனம் தான் நம்ம வாஸ்த சங்கீதத்தில் 18ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த தலைப்பு. இந்த வசனம் தான் தலைப்பாக போட்டிருக்கிறாங்க. இப்போ தாவீதுடைய சங்கீதத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் ஆனவன் சொல்லி அவர் நம்பி இருக்கிறவர். துருகம், கேடகம், இரட்சணிய கொம்பு, உயர்ந்த அடைக்கலம், புகலிடம், இரட்சகர், என் வல்லடிக்கு நீக்கி ரட்சிக்கிறவர். இதெல்லாம் சொல்லிட்டு கீழே சொல்றாரு, துதிக்கு பாத்திராய கர்த்தரை நோக்கி என்ன செய்வேன்? கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி. என்னென்ன பிரச்சனைலாம் வந்துச்சுன்னு சொல்றாரு பாருங்க. மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டு என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. இவ்வளவு பிரச்சனை அவர் மேலே வந்தது. அப்போ என்ன செய்தாராம்? எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை அவர் கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. கவனிங்க, இதுக்கு அப்புறம் தான் ஆண்டவருடைய ஆக்ஷன் இருக்குது. அப்பொழுது பூமி அசைந்தது. எப்பொழுது? எப்பொழுது? கர்த்தரை நம்பி இருக்கிற ஒரு மனுஷன், ஆண்டவரை முழுமையுமாய் சார்ந்து கொண்ட ஒரு மனுஷன், கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடைய ஒரு மனுஷன், அவனுடைய வாழ்க்கையில் ஒரு துன்பம் வரும் பொழுது, மரண கண்ணிகள், பாதாள அலைகள், மரண கட்டுகள் சூழ்ந்து, துச்சன பிரவாகம், இத்தனை காரியங்கள் சூழ்ந்து நிற்கும் பொழுது அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டானா, வேதம் சொல்லுது பூமி அதிர்ந்தது. அல்லேலூயா. அவனுக்காக கர்த்தருடைய கோபம் என்ன செய்ததான்? பூமியை அதிர பண்ணிச்சான். அல்லேலூயா. காரணம், அவன் நம்பி இருந்தது கர்த்தரை. அதனால அவன் கர்த்தரை நம்பி இருந்ததுனால ஆண்டவர் அவனுக்காக செய்த கிரியைகளை பாருங்க. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. அவர் கோபம் கொண்டபடினால் வானத்தின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. அவர் நாசியிலிருந்து பட்சிக்கிற புகை எழும்பிற்று. அவர் வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டது. அதன் தழல் மூண்டது. வானங்களை தாழ்த்து இறங்கினார். அவர் பாதாளங்களின் கீழ், அவர் பாதங்களின் கீழ் என்னது? காரில் இருந்தது கேருபீன்கள் மேல் ஏறி வேகமாய் சென்றார். காற்றின் செட்டைகளின் மீது என்ன செய்தார்? கவனிங்க, இது ஒரே ஒரு மனுஷனுக்காக கர்த்தர் செய்தது. அல்லேலூயா. ஒரே ஒரு மனுஷனுக்காக, தாவீது என்கிற ஒரு மனுஷனுக்காக
கர்த்தர் செய்த கிரியைகளை பாருங்க. வானங்களை தாழ்த்தி இறங்கினாராம் அவனுக்கு விரோதமாக எழும்பினவங்களை அடக்கிறதுக்காக. நீங்கள் ஆண்டவரை சார்ந்து கொண்டீங்கன்னா, உங்கள் விசுவாசம் கர்த்தர் மேலே இருந்துச்சுன்னா, ஆண்டவர் இவைகளெல்லாம் உங்களுக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். தாவீதின் தேவன் என்னுடைய தேவன். அல்லேலூயா. உங்கள் விசுவாசம் அப்படி இருந்தா, உங்களுடைய நம்பிக்கை அவரை உறுதியாக பற்றி கொண்டிருந்தா, ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லார் மேலேயும் கர்த்தருடைய கரம் என்ன செய்யும்? நீட்டப்படும். உங்களுக்கு மேல் எழும்புகிறவர்களை உங்களுக்கு கீழாக என்ன செய்வார்? இறக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்ய விரும்புகிறார். நீங்கள் அவருக்கு கிரியை செய்ய வைக்க என்ன செய்யணும்? உங்கள் விசுவாசத்தை உறுதியை காட்டணும். என்ன வந்தாலும் உம்மை சார்ந்து கொள்வேன் ஆண்டவரே, என்ன வந்தாலும் உம்மை நம்பி இருப்பேன் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு மனுஷனுடைய ஜெபம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த வசனத்தில் ஜெபித்து முடித்த உடனே கர்த்தர் அந்த கிரியைகளை என்ன செய்கிறார்? செய்ய ஆரம்பிக்கிறார். அதனால தான் அதை தான் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சங்கீதத்தில் அவன் செய்த காரியங்கள் என்ன, கர்த்தர் அவனுக்காய் செய்த காரியங்கள் என்ன. நீ வீட்டுக்கு போய் அந்த 18ஆம் அதிகாரம் முழுவதும் என்ன செய்யணும்? கண்டிப்பாக வாசிக்கணும். அல்லேலூயா. உங்களோடு கூட கர்த்தர் பேசுவார். அவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறத உங்களோடு கூட இடைப்படுவார். வார்த்தையை கொண்டு இடைப்படுவார். உங்களோடு கூட பேச விரும்புகிற வார்த்தைகள் உங்கள் இருதயத்தில் நிற்கும். நீங்கள் அந்த வசனத்தை படிக்கும்போதே ஒரு இடத்துல ஆண்டவர் உங்கள் இருதயத்தை நிப்பாட்டுவார். நீங்கள் கருத்தாக வாசித்தீங்கன்னா. அல்லேலூயா. நான் சொல்கிறதுல இது மட்டும் நீங்கள் அடிக்கோடிட்டு வச்சுக்கோங்க. நான் எப்போ எதை சொன்னாலும் அதில் நீங்கள் உண்மையும் கருத்துமாக வாசித்தா மட்டும்தான் அது என்ன செய்யும்? அது நான் சொல்கிறபடி என்ன செய்யும் உங்களுக்கு? அல்லேலூயா. ஆமாம், நியூஸ் ரீட் பண்ணுற மாதிரி ரீட் பண்ணிங்கன்னா என்ன செய்யாது? அதில் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. நீங்கள் வேகமாக வாசித்துட்டு போகிறதுனால அதில் ஒரு பிரயோஜனமே இல்லை. ஒவ்வொரு வசனமும் நிறுத்தி நிதானமாக நீங்கள் வாசித்தீங்கன்னா அதிலிருந்து ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். 18 அதிகாரம் முழுசும் வாசிங்க. அந்த அதிகாரம் முழுசும் ஆண்டவர் அவனோடு கூட செய்த காரியங்கள் என்ன, அவனோட கூட கர்த்தர் வெளிப்படுத்தின காரியங்கள் என்ன, அவனுக்காக கர்த்தர் செய்த காரியங்கள் என்ன என்ன இங்கே சொல்கிறார்ல, ஜலப்பிரவாகம் என்னை சூழ்ந்து கொண்டது. 16ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் வாசித்தோன்னா, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி, சங்கீதம் 18:16 உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். அங்கே கொஸ்டின், இங்கே ஆன்சரு. அல்லேலூயா. அவருக்காக ஆண்டவர் என்னென்னலாம் செய்தார் எல்லாவற்றையும் என்ன செய்கிறார்? அங்கே தாவீது விவரித்து எழுதுகிறார். அவருடைய இருதயத்தில் இருக்கிறத, கர்த்தர் எனக்கு செய்ததை, உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இவை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம், உங்களுக்கு மேல் எழும்புகிறவர்களை உங்களுக்கு கீழ் இறக்குவார். உங்களை மேற்கொள்ள நினைக்கிறவர்களை அவர்கள் மேற்கொள்ளாதபடி செய்வார். உங்களை விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களை வாய்க்காதே செய்வார். உங்களுக்காக அவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. தாவீதுக்காக செய்வார்னா எனக்காக செய்வார், நிச்சயம் செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசத்தை அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.